பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்று கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்மளை அவர் வெட்கப்படுத்த அவர் விடுவதில்லை. நாம் சில காரியங்களை நாம் இங்கே சொல்லுவோமானால், இந்த கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே, யாத்ராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வருகிற பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷமாய், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாய் அவர்கள் வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். என் கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிற பொழுது அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று விதம் சொல்லுது. பொன்னையும் பொருளையும் அவருடைய உடைமைகளையும் அவர்களுடைய எல்லா விலை உயர்ந்த வஸ்திரங்களையும் அவர்கள் கொள்ளையிட்டு கொண்டு வெளியே எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு வந்தார்கள். அவர் வருகின்ற பொழுது அவ்வளவு சந்தோஷமாய், அவ்வளவு மகிழ்ச்சியாய், நாங்கள் விடுதலை ஆகிவிட்டோம், நாங்கள் அடைய போகிற தேசத்துக்கு, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு கூட அவர்கள் சமுத்திரத்துக்கு முன்பாய் வந்து நிற்கிற பொழுது திடீரென்று பார்வோன் அவருடைய ரதங்களோடு கூட, அவனுடைய குதிரையோடு கூட, அவனுடைய படைவர்களோடு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்து விட்டார். என் கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே, முன்னால் பார்க்கிறார்கள் அங்கே செங்கடல், பின்னாலே பார்க்கிறார்கள் அவர்கள் கண்ட அந்த பார்வோருடைய சேனைகள். ஜனங்கள் வெட்கப்பட்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் முறுமுறுக்க தொடங்கி விட்டார்கள். ஆரோனுக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். என் கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் முறுமுறுக்க ஆரம்பித்த உடனே என் கர்மர்களே, அவர்கள் ஏன் அவங்க வந்தோம், ஏன் எங்களை எகிப்திலே கல்லறைகள் இல்லையா என்று சொல்லுகிற அளவுக்கு என் கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்கமடைய தொடங்கி விட்டார்கள். ஆனாலும் மேக சம்பமாக, அக்கினி சம்பமாக என் ஜனங்கள் மேல் வந்து என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருமையான தன்னுடைய ஜனத்தை அவர் வெட்கப்படுத்த விடவில்லை. அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினார், அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்வோனுடைய சேனை நெருங்கி வருகிற பொழுது கர்த்தர் மோசேக்கு சொன்ன காரியம், நீ கடலை நீ பிளந்து விடு, சமுத்திரத்தை பிளந்து விடு சொன்னே இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையாய் கடந்து போனார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வெட்டாந்தரையிலே கடந்து போனார்கள். பின்னாலே பார்வோனும் இந்த ஜனங்களை பிடித்து விடலாம் என்று சொல்லி அவரும் சமுத்திரத்து வழியாய் ஓடி வருகிறான். அவன் ரதங்கள் ஓடி வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கரையேறினவுடனே கர்த்தர் மீண்டுமாய் மோசே கட்டளை கொடுத்தார், நீ ஜலத்து மேல் கையை நீட்டு சொன்ன ஜலம் பார்வோனுடைய சேனைகளை மூடி போட்டு விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ற கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே, அவள் வெட்கமடைய விடவில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வெட்கப்படுத்த விடமாட்டார். ஆமென், அல்லேலூயா. அக்கினி சமமாய் இருந்தவர், மேக சமமாய் இருந்தவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே கடந்து வந்து தன்னுடைய ஜனத்தை அவர் வெட்கப்படுத்த விடாதபடிக்கு அவர்களை சுகமாய் சமுத்திரத்தின் வழியாய் கடந்து போக பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஒருவர் தன்னுடைய எதிரி கையில விட மாட்டார். ஒருவர் தன்னுடைய சத்துருவின் கையில அவர் விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ அதே போன்ற மற்றொரு சம்பவத்தை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரையில அங்கே படிப்போமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டு அவர் உலகத்திலே காணப்படுகிற பொழுது முதலாவது அவர் அழைக்கப்பட்ட ஒரு இடம் காணா ஒரு கல்யாணம்.
கானாவூர் கல்யாணத்திலே ரசம் குறைபட்டு விட்டது. அங்கே கல்யாணம் விட்டார், அங்கே வெட்கப்பட தொடங்கி விட்டார்கள். அங்கே பயங்கரமான குழப்பங்கள் காணப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆமென், அல்லேலூயா. என் கர்மேதேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அங்க அழைத்தபடியினால், கர்த்தர் அங்கே இருந்தபடியினால், கர்த்தரை அவர்கள் இன்வைட் பண்ணி அவருடைய தன்னுடைய கல்யாணத்திலே அவர்கள் வரவேற்றிருந்தபடியினால் கர்த்தர் அங்கே இருந்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அங்கே இருந்தபடினாலே அவனை கர்த்தர் வெட்கமடைய செய்யவில்லை. அங்கே ரசம் குறைபட்ட உடனே அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் கர்த்தர் அங்கே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அங்கே ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நான் பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை பிசாசானவன் அவன் எப்படி ஆயிலும் வெட்கப்படுத்தி விட வேண்டும், அவள் வெட்கமடைய செய்ய வேண்டும் என்று ஒரு அநேக தந்திரங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அநேக ஆயுதங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே தோல்வியை கொண்டு வருகிறான், அவமானங்களை கொண்டு வருகிறான். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே களங்கத்தை ஏற்படுத்துகிறான். அவர்களை பொய் குற்றச்சாட்டுகளாலே அங்கே உண்டாக்குகிறான், பழிச்சொல்லை உண்டாக்குகிறான். அவளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்து போடுகிறான். அவருடைய சரீரங்களே வியாதியை கொண்டு வருகிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆயுதங்களை பிசாசு பயன்படுத்தி தம்முடைய ஜனங்களை அவன் வெட்கமடைய செய்கிறான் என்பதை நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்ப இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி பிசாசு தன்னுடைய ஜனங்களை வெட்கப்படுத்தும்படியாய் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. திட்டமாய் வார்த்தை சொல்கிறது, எனக்கு அருமையான பிள்ளைகளே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை வெட்கப்பட விட மாட்டார். வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வரலாம், அவமானங்களை கொண்டு வரலாம், பொய் குற்றச்சாட்டுகளை கொண்டு வரலாம், பழிச்சொற்களை கொண்டு வரலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேக சம்பமாய் அக்கினி சம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருந்தவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கானாவூர் கல்யாணத்திலே அந்த வீட்டிலே இருந்தது போல நம்முடைய வீட்டில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மளை அவர் ஒரு காலமும் வெட்கமடைய செய்ய மாட்டார். ஆமென், அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பயப்படாதிருங்க கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். கானாவூர் கல்யாணத்திலே அந்த குடும்பத்தாரை அவர் வெட்கமடைய செய்யவில்லை என்றால் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்கள் சத்துரு கையில கொடுத்து உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான நன்மை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தை கேட்ட இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே. அப்பாவே, இந்த வேளையில உம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளை அவர் ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெட்கமடைகிற காரியங்கள், வெட்கமடைய செய்கிற புலம்பல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே காணப்படுமே. ஆனால் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் வெட்கமடைய செய்யாதபடிக்கு அவர்களுக்கு ஆண்டவரே இரட்டத்தையான பலனை, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.